ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு ரொமான்ஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டீங்க போல், அதனால தான் ஃபோன் பண்ணியாவது பேசுங்கடான்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. காவேரி அப்படின்னு சொல்லும் போதே பார்க்கணுமே, எங்கள் காதல் மலருதுடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு முறை சொல்லுங்க, என்ன ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி கேட்க, காவேரி அப்படின்னு சொன்னேன், இன்னொருக்கா சொல்லுங்க, அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. கடைசியில் ரிப்பீட்டாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இவங்க பேசிகிட்டு இருக்க, எப்படியாவது வந்துட்டு நீங்கள் என் கூட சேரணுங்கிறதுக்காக தானே அப்பளத்தை சீக்கிரமாக பிஸ்னஸை டெவலப் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கண்டுபிடிச்சிருச்சு அந்த பக்கி அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்போ எப்படியாவது குடோன் கிடைச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஃபேக்ட்ரி மாதிரி ஒன்று ரெடி பண்ணணும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு தூங்க போயிட்டாங்க. மறுநாள் காலையில் எந்திரிச்ச உடனே மாமி வராங்க. ஐயராத்து மாமி வந்துட்டு, என்ன விஜய் சொன்னாருன்னு சொல்ல, ஒரு பிட்டா 2 பிட்டா, அவங்க தான் 400 பிட்டு போட்டு நங்குற மாதிரி மனசில் உட்காந்துருக்காரு. விஜய் அப்படிங்கிற பேரை கேட்டாலே அவங்க அப்படியே வேற லெவலில் வைபாகிறாங்க. அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நீ ஃப்ரீயாகவே வச்சுக்கோ இந்த இடத்த அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பொசிஷன் எடுத்துக்கோங்க, அந்த பொசிஷன் எடுத்துக்கோங்க, ஆழ்வன் நான் ரெடி பண்ணி தரேன்னு சொல்ல, என்னடி ஒரே நாளில் விபூதி அடித்தது யார்டி அப்படின்னு சொல்லி கேட்டால், விஜய் பேரை கேளு விஜய் அப்படின்றாங்க. சும்மா செம்மையாக இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் கூப்பிட்டு போய் தனியாக, உன்னை திட்டேன்டி, என்ன மன்னிச்சுக்கோடி, நீங்கள் வீடெல்லாம் காலி பண்ண வேணாண்டி அப்படி இப்படிங்கிறாங்க. விஜய் எல்லாத்தையும் சொன்னாண்டி, என்னத்தை தான் சொன்னா ஒன்றும் புரியலையே, அடிச்சு எதை கேட்டாலும் சொல்லாது, அடிச்சு கேட்டாலும் சொல்லக்கூடாதுன்னு வேற சொல்லிட்டாண்டி, என்னடா இது இந்தம்மா வேற எப்படி சொல்லுதுன்னு நினச்சி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படியே இடம் கிடச்சா சரின்னு சொல்லிட்டு அமைதியாக போயிட்டாங்க. கங்கா ஒரு பக்கம் செக்கப்புக்கு கிளம்புறீங்களான்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளும் செக்கப்புக்கு போகணுமேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு, அம்மா நான் கிளம்புறேம்மா, ஒரு வேலை முடிச்சுட்டு நானே முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்புறாங்க. சொல்லிட்டு கிளம்புனா நம்ம விஜய்க்கு கால் பண்ணாமல் வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்களாமா. நாளைங்கிற எபிசோடில் போட்டு காமிச்சாங்க, உனக்காக நான் இருக்கேன் அப்படி சொல்லிட்டு வனத்துலேருந்து குதிக்க போகிறாரு. அதுக்கப்புறம் தோ வந்துட்டேன் அப்படிங்க போகிறாங்க. ஸ்கேனுக்கு வந்ததுக்கப்புறம் இவங்களோட ரொமான்ஸ் பின்னி பெடல் இருக்க போகுது. இப்படியே ஃபோன்லையும் தெரியாமலும் பார்த்துக்காதீங்கடா. சீக்கிரம் கதைக்கு ஒரு எண்டு கொண்டு வாங்கடா. ஓகே.